ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோன்னா, மீன் குழம்பு எப்படி செய்யலாம் நம்ம பார்க்க போகிறோம். இது மீன் ஏரியில் பிடிச்ச மீன். எங்கள் தங்கச்சி ஹஸ்பண்ட் தான் மீன் பிடிச்சிட்டு வந்தாங்க. ஒரு டைம் ஒரு 8 o'clock இருக்கும். 8 o'clock மீன் பிடிச்சிட்டு எங்கள் குழம்பு செய்யுங்க போகிறீங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் என்னடா பண்ணுறது அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு எங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் நாங்கள் மீன் குழம்பு செஞ்சோம். நல்லா தக்காளி எண்ணெய் எல்லாம் போட்டு வதக்கிட்டு புளி கரைச்சி ஊற்றி நல்லா புளி கொதித்து வந்த பிறகு நல்லா கொதித்து வந்த பிறகு அதில் மீன் மசாலா, அப்புறம் கறி மசாலா, அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் நம்ம வச்சுருப்போம், அதெல்லாம் போட்டு நல்லா கலக்கி விட்டு நல்லா கொதி வந்துட்ட பிறகு அதில் என்ன பண்ணால் மீன் போட்டுருங்க. மீன் போட்டு கொஞ்சம் நல்லா வந்துட்ட பிறகு அதில் ஒரு பெரிய சைஸ் மாங்காய் அறுத்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். மாங்காய் ஏன் போடுறோம்னா டேஸ்ட்டு கொடுக்கும். மாங்காய் குழம்புக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் மாங்காய். நாங்கள் பானையிலே செஞ்சிட்டோம். அது பானையில் செய்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நாங்கள் கேஸ்லேயே பானையில் வச்சிட்டோம். அடுப்பு இருக்குது என்கிட்ட. பட் இருந்தாலும் டைம் பார்த்திங்கன்னா இந்த குழம்பு செய்யும்போது 9 மணி டைம். இந்த 9 மணிக்கு இது செய்யறதே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி நாங்களும் செஞ்சுட்டோம்.